تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا واتخذوا من دونه آلهة لا يخلقون شيئا وهم يخلقون ولا يملكون لأنفسهم ضرا ولا نفعا ولا يملكون موتا ولا حياة ولا نشورا وقال الذين كفروا إن هذا إلا إفك افتراه وأعانه عليه قوم آخرون فقد جاءوا ظلما وزورا وقالوا أساطير الأولين اكتتبها فهي تملى عليه بكرة الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற நிகழ்ச்சி ஒன்றிலே தப்லீக் ஜமாஅத்தினரே இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் தொடராக பல விடயங்களை சொல்லுமாறு பணித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே வழிகட்டு பாவக்கரசலில் மூழ்கியிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை திருத்துவதற்கு இறங்கிய ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக இந்த தப்லீக் சகோதரர்கள் இயங்கி வருகின்றார்கள். அந்த சகோதரர்கள் தங்களுடைய உடலையும் தங்களுடைய பொருளையும் தியாகம் செய்து இரவு பகலாக பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்கிறார்கள். இவ்வாறு சமுதாய சீர்திருத்தத்திற்காக பாடுபடக்கூடிய இந்த சகோதரர்கள் அவர்கள் உண்மையிலே மேற்கொள்ளக்கூடிய இந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் அமைய வேண்டும். அவ்வாறு அமையாத பட்சத்தில் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வீணாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா வுஜூஹு யௌமைதின் காஷிஅத்துன் ஆமிலா நாஸிபத்துன் தஸ்லா நாரன் ஹாமியா. இந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தொடங்கி சொல்லுகின்ற போது இந்த நாளின் செய்தி வந்ததா என்று கேட்டுவிட்டு என்ன சொல்லுகிறான், அந்த நாளையிலே சில முகங்கள் எப்படியானவை முகங்கள், அமல் செய்தவைகள் நின்று வணங்கிய முகங்கள் நரகம் செல்லும் என்று அல்லாஹ் கூறுகிறான். உலகத்திலே வணக்கம் செய்திருப்பார்கள், ஆனால் நரகம் செல்வார்கள். இது 73 கூட்டத்திலே 72 சாரார் நரகம் போவார்கள் என்பதிலே அந்த 72 சாராரும் இறைவனுக்காக வணக்கம் செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள்.
ஆனால் நரகம் போவார்கள். அவர்களையும் அடக்கிக் கொள்ளும். இறைவனுடைய மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு தௌராத் இஞ்சில் வேதத்தை கடைபிடித்து பின்பற்றுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய குமாரன் என்று கருதி வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் மனைவியை இழந்து சொத்துக்களை இழந்து இரவு பகலாக நின்று வணங்கி நரகம் போகிறார்களே, அவர்களையும் அது அடக்கிக் கொள்ளும். இப்படி வணக்க வழிபாடுகளை செய்து நரகம் போகக்கூடிய எல்லோரையும் அடக்கிக் கொள்ளும். எனவேதான் நாங்கள் செய்கின்ற இந்த காரியம், மேற்கொள்கின்ற இந்த காரியம் அவ்வாறான ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக இதிலே அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகளாருடைய வழிமுறை என்ன என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி செயற்படுவதால் தான் நாங்கள் வெற்றியை அடைய முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நான் நமது இந்த தபிலீக் சகோதரர்கள் இஸ்லாத்தை தெளிவாக விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக குர்ஆன் சுன்னாவுடைய முறையிலே நாங்கள் செல்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு தவறான வழியிலே அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்லறிவு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை எடுத்து என்னுடைய முன்னுரையிலே பேசினேன். அந்த பேச்சின் இறுதியிலே ஒரு விடயத்தை கடைசியாக நான் முன்வைத்தேன். அதாவது நபிகளாருடைய முறையிலே நாங்கள் தௌவா செய்கிறோம், நபிமார்களுடைய முறையிலே நாங்கள் பிரச்சார பணியை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அந்த முறையை விட்டும் தவறிவிட்டிருக்கிறார்கள் என்பதற்கு முதலாவதாக பல விடயங்களை சொன்னாலும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களிடத்திலே சொன்னேன். என்னது? நபிமார்களின் தாவா, கடைசியாக வந்த ரசூலுல்லாஹ்வுடைய தாவா, அது அவர்களின் அழைப்பு பணி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் இருந்தது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலம் அவர்கள் இந்த பூமியிலே நிலைநாட்ட வந்தது என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது, அவன் அல்லாத யாரிடமும் பிரார்த்திக்க கூடாது, அவன் அல்லாத யாரைக்கும் நேர்ச்சி செய்யக்கூடாது, அவன் அல்லாத யாருக்கும் அறுத்து பலியிடக்கூடாது, அவன் அல்லாத யாருக்கும் இறைவனுக்கு சொந்தமான பண்புகளை கொடுக்கக்கூடாது. எனவே அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது என்ற ஒரு கொள்கையை இந்த நபிமார்கள் முன்வைத்தார்கள். இந்த பிரச்சாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அனைத்து நபிமார்களும் செய்தார்கள். இது நமக்கு தெரியும். இந்த அடிப்படையில் நபிகளார் மக்காவிலே 13 வருஷ காலம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அல்லாஹ் தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், ஆனால் அந்த அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விடயங்களை அவர்களுக்கு உதாரணமாக அவருடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்துவதற்காக சொன்னார். கேட்டார்கள். அல்லாஹ் அவரிடம் கேட்குமாறு சொல்கிறான், நபியே நீர் இவர்களிடம் கேள், வானத்தை படைத்தவன் யார் என்று கேள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். வானத்திலிருந்து ரிஸ்க் அளிப்பவன் யார் என்று கேள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். இவ்வாறெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இந்த அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளை செய்வது, நேர்ச்சை செய்வது, காணிக்கை செய்வது, இது போன்ற காரியங்களை செய்வதெல்லாம் அல்லது அவரிடம் சென்று பிரார்த்திப்பதெல்லாம் இவர்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கே என்று சொல்கிறார்கள். யார்? இந்த மக்கத்து மக்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்காகத்தான் இவைகளை நாங்கள் தரகர்களாக வைக்கிறோம். ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விற்காக எங்களிடம் சிபாரிசு செய்வார்கள் என்று இந்த மக்கத்து மக்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறான எண்ணப்பாட்டிலே இருந்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன?
எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் இவ்வாறு தரகர்கள் வைக்காதீர்கள், அல்லாஹ் அல்லாஹ்வர்களை நேர்ச்சை செய்யாதீர்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் சென்று சிபாரிசு செய்து அல்லாஹ்விற்கு உங்களை பற்றி தெரியாத ஒரு விடயத்தை தெரியப்படுத்திடுவார்களோ? அவ்வாறு தெரியப்படுத்திட முடியாது. உங்களை பற்றி எல்லா விடயம் அல்லாஹ்விற்கு தெரியும். எனவே இவ்வாறு தரகர்கள் ஏற்படுத்தாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பிரார்த்தனை, இந்த அழைப்பு, இந்த நபிகளாருடைய அழைப்பு தான் மக்காவிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. இந்த அழைப்பு தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியினுடைய வரலாற்றின் ஆரம்பத்திலே இருக்கிறது. அக்காலத்தில் இறந்து போன 5 நல்லடியார்கள், ஒத்து, யகூஸ், யஊக், நஸ்ர் இவ்வாறு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய 5 நல்லடியார்களை அவர்கள் காலப்போக்கிலே இறைவனை நெருங்குவதற்குரிய ஒரு சாதகமாக, ஒரு ஊடகமாக இறைவனிடம் சென்று சிபாரிசு செய்யக்கூடிய எடுத்துக்கொண்டார்கள். அந்த வேளையில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார், வானத்தில் இந்த பூமிக்கு ரிஸ்க் இறக்கிறவன் அல்லாஹ், மழை இறக்க வைக்கிறான், அந்த அல்லாஹ்விடம் கேளுங்கள். இறந்து போன இவரிடம் சென்று நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். இவர்கள் உங்களுக்கு அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்ய முடியாது. அவரவர்கள் செய்ததை அவரவர்கள் கண்டுகொள்வார்கள். நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு என்ற அடிப்படையிலே இந்த பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். இதுதான் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரமாக இருந்தது. இறுதி ரசூல் முஹம்மது நபியுடைய பிரச்சாரமாக இருந்தது. இதுதான், இந்த பிரச்சாரத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிரச்சார பணியிலே மேற்கொண்டார்கள். அதனை மக்கத்து மக்கள் ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் அல்லாஹ்வை ஏற்கிறோம், வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் எல்லாம் அல்லாஹ் தான், எல்லாம் செய்கின்றவன் அல்லாஹ் தான். ஆனால் அந்த அல்லாஹ்வை நாங்கள் நேரடியாக நெருங்க முடியாது. எல்லாம் செய்கின்றவன் அல்லாஹ் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் தரகர் வைத்துத்தான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்தார்கள். நபியலாருடைய வாதம் இல்லை, அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்கலாம், அல்லாஹ்வுக்கு இவ்வாறு இணை கற்பிக்க கூடாது, இது இணையாக சொன்னார்கள். சகோதரர்களே, இதுதான் அழைப்பு பணியின் நபிகளாருடைய நபிமார்களின் முறையாக இருந்தது. இந்த வேளையில் நபிகளாருடைய முறையிலே நாங்கள் தஅவா செய்கிறோம். மக்காவிலே ரசூலுல்லாஹ் 13 வருஷம் ஈமானுக்காக பாடுபட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த தப்லீக் ஜமாஅத்தினர் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை எங்கும் செய்வது கிடையாது. உலகத்திலே எந்த அவர்களின் பள்ளியிலோ, எந்த சென்டரிலோ, எந்த மர்கஸிலோ எங்குமோ அவர்கள் இணை வைத்தலை பற்றி பேச மாட்டார்கள். கூறுகிறார்கள், நபிகளார் மக்காவிலே ஈமானுக்காக 13 வருஷம் பாடுபட்டார்கள். அங்கே பாடுபடுகின்ற போது பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், உயிரை கொடுத்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார் சொல்கிறார்கள். ஈமானுக்கா பாடுபட்டால் என்றால் அதற்காக நாங்களும் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொல்கின்றவர்கள் அதே நிலையிலே அதே நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கைகளை அங்கே சொல்லுகிறார்களா மக்களுக்கு மத்தியிலே என்றால் சொல்ல மாட்டார்கள். நான் அவர்களோடு பல பள்ளிவாயலுக்கு சென்றிருக்கிறேன். அந்த பள்ளிவாயலிலே தெளிவாக கபரை வணங்குவார்கள், கபரில் உள்ளவரிடம் சுஜூது செய்து பிரார்த்திப்பார்கள். குறிப்பாக பாகிஸ்தானிலே, வட இந்தியாவிலே அவதானிக்கலாம். ஆனால் அவர்கள் அங்கே செல்லக்கூடிய அமீராக இருக்கட்டும், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அறிஞராக இருக்கட்டும், இவ்வாறான சிறுக்கான காரியங்களை தட்டி பேசுவது கிடையாது. ஏன் பேசுவது கிடையாது? அவர்கள் சொல்வார்கள் அதற்கு மசூரா இல்லை, அவ்வாறு பேசுவதற்கு அமீருடைய கட்டளை இல்லை. அப்படி என்றால் எதை பேசுவார்கள்? வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்கிற ஒரு கொள்கை. இது உண்மை. வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்கிற கொள்கையைத்தான் கலிமாவுடைய ஒரு கருத்தாக, கலிமாவுடைய ஒரு கருப்பொருளாக முன்வைப்பார்கள். இந்த கொள்கை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோரும் மக்கத்து காவிர்களும் ஒத்துக்கொண்டிருந்தார்கள். மக்கத்து காவிர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார்கள், வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது. இதைத்தான் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் வரவில்லை. அது ஒத்துக்கொண்ட கொள்கை. எதை சொல்வதற்கு வந்தார்கள்? அந்த அல்லாஹ்விற்கு இணை வைக்கார் என்பது.
எனவே நபிமார்களுடைய முறையிலே நாங்கள் தஅவா செய்கிறோம், நபவி தரீகாவிலே தஅவா செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அந்த நபிமார்களுடைய பிரச்சார பணியை விட்டுவிட்டார்கள். எங்குமே அந்த பிரச்சாரம் செய்வது கிடையாது. எனவே முதலாவது இது நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு மாற்றமானது. எங்க இணை வைத்தல் நடக்கிறதோ அங்க இணை வைத்தலை தெளிவாக சொல்ல வேண்டும். எந்த நபியும் இணை வைத்தலை தெளிவாக சொல்லாமல் இருக்கவில்லை. இவ்வாறு நாங்கள் அவரிடம் அடித்து சொல்லுகின்ற போது என்ன சொல்வார்கள் என்றால், ஹிக்மத்தாக போக வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனத்தை முன்வைப்பார்கள், முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. உன்னுடைய ரப்பினுடைய பாதையின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டும் அழகான உபதேசத்தை கொண்டும் அழைப்பீராக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவேதான் நாங்கள் இப்படி மக்களுக்கு முன்னிலையிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், தாயத்து கட்டாதீர்கள், இடுப்பிலே கட்டாதீர்கள், கழுத்திலே கட்டாதீர்கள், வீட்டிலே தொங்க விடாதீர்கள் என்று நாம் சொன்னால் மனிதர்கள் குழம்பி போயிடுவார்கள், பள்ளி வாயிலில் இடம் கிடைக்க மாட்டாது என்று அவர்கள் காரணம் காட்டுவார்கள். எதை ஆதாரம் காட்டுகிறார்கள்? இந்த ஹிக்மத் என்ற வசனத்தை கொண்டு ஆதாரம் காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை இறைவன் எதற்காக இறக்கினானோ அதற்கு மாற்றமாக புரிந்து விட்டார்கள். குர்ஆன் வசனம் எதற்காக இறக்கப்பட்டு அதற்கு மாற்றமான முறையில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஹிக்மத் என்ற வார்த்தையின் கருத்து என்ன? அறிவு. அறிவை கொண்டு அழைப்பாயாக. அறிவு என்பது என்ன? முதலாவது அறிவு குர்ஆன், இரண்டாவது அறிவு நபிகளாருடைய வழிமுறை. இந்த குர்ஆனை கொண்டு மக்களை அழைக்க வேண்டும். இந்த வசனம் முதலாவது செயற்படுத்தப்பட்டது ரசூலுல்லாஹ்வினால் அல்லவா? ஹிக்மத்தான முறையில் அழைப்பாயாக என்ற வசனம் யாருக்கு முதல் வழங்கியது? ரசூலுல்லாஹ்விற்கு. எனவே அந்த ரசூலுல்லாஹ் ஹிக்மத்தான முறையில் அழைத்திருக்க மாட்டார்களா? நீங்கள் கூறுகிறபடி மக்கள் குழம்பி விடுவார்கள் என்பதற்காக இந்த சிறுக்கான காரியங்களை தடுக்கக்கூடாது. நாம் நம்மை காட்டிக்கொள்ளாமல் அவர்களுடைய சபைகளிலே இருந்து கொள்வோம். உள்ளத்திலே வெறுத்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கந்தூரி போன்ற கர்மங்கள் பிழைதான். அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? கந்தூரி செய்வது, இறந்து போன அவுலியாக்கள் நல்லடியார்களுக்கு கந்தூரி கொடுப்பது சிறுக்குத்தான், பாவம்தான், நேர்ச்சி செய்யக்கூடாதுதான். நாம் அதை சொன்னால் குழம்பி விடுவார்கள். மௌலூத் ஓதுகிறார்கள், அது ரசூலுல்லாஹ் செய்யவில்லைதான், அது சிறுக்குத்தான், அது பித்அத்து தான், அதில் பித்அத் இருக்கிறது, சிறுக்கு இருக்கிறது, நன்மை இல்லை என்றாலும் அதை சொன்னால் குழம்பி விடுவார்கள் என்று சொல்லி அந்த சபையிலே போய் உட்காருவது. எந்த சபையிலே? அந்த மௌலூத் சபையிலே இந்த ஜமாத்தினர் 2 பேர் போய் மஷூரா முடிவின்படி உட்காருவார்கள். எதற்காக? அந்த சபைக்கு நாங்களும் அங்கீகாரம் வழங்குகிறோம், நாங்கள் உங்களுக்கு எதிர்ப்பல்ல என்று காட்டுவதற்காக. எதிர்த்தால் பள்ளியை விட்டு விரட்டி விடுவார்கள். எதிர்த்தால் பள்ளியை விட்டு விரட்டி விடுவார்கள். பள்ளியிலே பயான் பண்ண கிடைக்காது. எதிர்த்தால் கந்தூரி எதிர்த்தால் பள்ளியை விட்டு விரட்டி விடுவார்கள். பள்ளியிலே பயான் பண்ண கிடைக்காது. எனவே நம்ம பயான் பண்ணுவோம். எதை பயான் பண்ண வேண்டும்? அல்லாஹ் வலானில் நடக்கிறது, வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை என்று அன்று அபூல் ஜஹில் வரை ஒத்துக்கொண்டிருந்த அந்த சித்தாந்தம் தான் கலிமாவினுடைய கருப்பொருளாக சொல்லுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஹிக்மத்துக்கு கருத்து கொடுத்து மக்கள் விரட்டிவிடக் கூடாது என்று, மக்கள் விரட்டிவிடக் கூடாது என்று போவதுதான் ஹிக்மத்துடைய கருத்து என்றால் நபிகளாரும் அந்த முறையை செய்திருக்கணுமா இல்லையா? இதுதான் கேள்வி. அந்த குர்ஆன் வசனத்தின்படி முதல் யார் செயல்பட்டிருக்க வேண்டும்? முகமது நபிகளார் செயல்பட்டிருக்க வேண்டும். நபிகளாருடைய வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள். என்றாவது ஒரு நாள் ஷிர்க் நடக்கிற போது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நடக்கிற போது, இதை சொன்னால் மக்கள் குழம்பி விடுவார்கள் என்பதற்காக, மக்கள் விரட்டி விடுவார்கள் என்பதற்காக வாய்மூடி மௌனமாக இருந்த வரலாறு இருக்கிறதா?
நபிகளாருடைய வரலாற்றில் நீங்கள் தான் கூறுகிறீர்கள். தாய்வுக்கு சென்றார்கள், அடிபட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். மக்காவிலே குடும்பம் கோத்திரம் அவரை விரட்டியது. எதற்காக விரட்டியது? எதற்காக அவர்களை தள்ளிவிட்டார்கள்? எதனால் தள்ளிவிட்டார்கள்? ஹிக்மத் என்கிற வார்த்தைக்கு இதுதான் பொருள் என்றால், அந்த முறையை ரசூலுல்லாஹ் கடைபிடித்து இந்த சிறுக்கான காரியங்களை தடுக்காமல் இருந்திருக்கலாமே. மக்காவில் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உருவம் வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய படங்களை கீறி அவரிடம் தேவைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இது பிழை என்று சொல்லாமல் இருந்திருக்கலாம் தானே? அப்படி இருந்தால் நபிகளாருக்கு இடம் கிடைக்க மாட்டாதா? பள்ளியிலே நபிகளாரை முன்னுக்காக்கி இருப்பார் தானே? இவ்வாறு இடம் கிடைக்க வேண்டும் என்று உண்மையை மறைக்கின்ற முறைதான நபிமார்களின் தாவத்து. அப்படி ஒரு முறை இருக்கும் என்றால் இப்ராஹிம் நபி அன்று இந்த அரசரினால் நெருப்பில் போடப்பட்டிருப்பாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனினால் நசுக்கப்பட்டிருப்பாரா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடிபட்டிருப்பாரா? கல்லறிபட்டிருப்பாரா? இது குர்ஆன் வசனத்தை தவறாக விளங்குவதாகும். இதனை அந்த சகோதரர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இது அவர்கள் கொடுக்கின்ற முதலாவது தவறான விளக்கம். இதை நாம் சொல்லுகிற போது ஒரு ஆதாரத்தை காட்டுவார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விடயம், அவர்களுடைய மேல் அறிஞர்களால் கொடுக்கப்படக்கூடிய விடயம், ரசூலுல்லாஹ் மக்கள் குழம்ப கூடாது என்பதற்காக சில விடயங்களை தவிர்த்துதான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் முக்கியமான ஒரு ஆதாரத்தை காட்டுவார்கள். என்னது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி காலத்திலே மக்காவும் பிடிக்கப்பட்டு நபிகளாருடைய கைக்குள்ளே ஆட்சி வந்த வேளையில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி சொல்கிறார்கள், ஆயிஷா, உன்னுடைய சமூகத்தினர்கள் இந்த மக்கத்து மக்கள் இஸ்லாத்திலே புதிதாக வந்தவர்கள் என்று இல்லை என்றிருந்தால், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று இல்லை என்றிருந்தால், நான் இந்த புனிதமான இந்த காபத்துல்லாவை அதை இப்ராஹிம் நபி கட்டிய அந்த பவுண்டேஷனிலே நான் கட்டுவதற்கு என் மனம் விரும்புகிறது. இப்ராஹிம் நபி எந்த பவுண்டேஷன்ல கட்டினாரோ அந்த அடிப்படையிலேயே அதை கட்டுவதற்கு என் மனம் விரும்புகிறது. என்றாலும் நான் அந்த காபாவிலே கை வைக்கிற போது இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? மனம் பருத்து திரும்பி மதம் மாறிவிடலாம் என்று பயறுகிறேன் என்ற கருத்தை நபிகளார் சூசகமாக முன்வைக்கிறார்கள். நாம் காபாவிலே கை வைத்தால் புதிதாகத்தான் இப்போது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். மக்கா வெற்றியின் போது சாரை சாரையாக மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். முகமது நபியில மார்க்கம் மேலோங்கி விட்டது. வேறு வழியிலே அடுத்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். மீண்டும் அவர்கள் குஃப்ரு கொள்கைக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக காபத்துல்லாவை இப்ராஹிம் நபியினுடைய அந்த அத்திவாரத்தின் மீது கட்ட விரும்புகிறேன் என்றாலும் நான் கட்டவில்லை. அந்த அத்திவாரம் என்ன? இன்று இருக்கக்கூடிய காபத்துல்லா அந்த சதுர வடிவம், அதனோடு முன்னுக்கு ஒரு அறவட்டம் இருக்கிறது. அந்த அறவட்டமும் சேர்ந்துதான் அந்த காபாவினுடைய பவுண்டேஷன். அந்த பெட்டி வடிவம் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் உயர்த்தப்படுவது என்று இருந்தால் அந்த அறவட்டமும் சேர்த்து உயர்த்தப்பட்டிருக்கணும். என்றாலும் ரசூலுல்லாஹ் எதை பயிர்கிறார்கள்? மக்கள் குழம்புவார்கள் என்பதை அல்ல. இப்போ இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டார்கள், மீண்டும் சிறுக்கு குபுருக்குள் போய்விடக் கூடாது. எதை பயந்தார்கள்? சிறுக்கு குபுருக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக இறைவன் அனுமதிச்ச ஒரு விடயம், நபிகளார் விரும்புகின்ற ஒரு விடயம், காபாவை அதை சரியான முறையில் அமைத்துக் கொள்வது, அதை விட்டார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழ கூப்பிடுகிறார்கள். அவர் அதே நேரம் அவுலியாவே எனக்கு பிள்ளையத்தான் என்று கேட்கிறான், சிறுக்கு செய்கிறான். சிறுக்கில் இருந்தாலும் பரவாயில்லை, அதை சொன்னால் அவன் விரட்டி விடுவான், பள்ளியை விட்டு தூரமாயிருவான் என்று வாய் மூடியிருக்கிறார்கள். எப்படி மூடியிருக்கிறார்கள்? சிறுக்கான பைத்த படிச்சு இருக்கட்டும், சிறுக்கான கந்தூரி போன்ற கிரிகளை இருக்கட்டும், அவுலியாக்களுக்கு நேற்று செய்யட்டும், எதையாவது செஞ்சு கிரிக்கட்டும், ஆனால் என்ன செய்யட்டும்? அவன் தொழட்டும், பள்ளிவாசலுக்கு வரட்டும்.
மக்கள் குழம்பிவிடக் கூடாது, சிறுக்கான காரியத்தில் இருந்தாலும் என்று நபிகளார் எது இருக்கக்கூடாது என்று பயந்தார்களோ, எது இந்த சமுதாயத்தில் வரக்கூடாது என்று பயந்தார்களோ, எதை ஒழிப்பதற்காக பயந்தார்களோ, அது இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் குழம்பக்கூடாது என்று குர்ஆனுடைய நபிகளாருடைய போதனைக்கு மாற்றமாக இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். நபிகளார் பயந்தது சிறுக்கு ஒழிய வேண்டும். சிறுக்கு ஒழிவது என்பது அதில் ஒரு பெரிய ஒரு கலகம்தான் வெறும் என்றிருந்தாலும் நபிகளார் அதை பொருட்படுத்தவில்லை, உடைத்து சொன்னார்கள். நபிகளாருடைய அழைப்பு பணியிலே முதல் கட்டம் வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்று கட்டளை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய குடும்பம் கோத்திரத்தை பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கு ஓப்பனாக கலிமாவை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. எவ்வளவு பெரிய பித்னா வந்தது! தன்னுடைய கூட்டம், தன்னுடைய குடும்பம், கோத்திரம் அவர்களை தூட்டியது, விரட்டியது, கேவலப்படுத்தியது. பரவாயில்லை, இப்படி நபிகளார் ஓப்பனாக சொன்னது ஹிக்மத்தா, அல்லது நீங்கள் உண்மையை உடைத்து சொல்லாமல் மறைப்பது ஹிக்மத்தா? ஓப்பனாக தெளிவாக அறிவுபூர்வமாக முன்வைப்பதுதான் ஹிக்மத் என்பதின் பொருள். அறிவுபூர்வமாக தெளிவாக மக்களுக்கு முன்வைப்பது. மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது யாரோடு சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. எனவே ஹிக்மத் என்பதற்கு பொருள் இவர்கள் கொடுப்பதை போன்று மறைத்து சொல்வது, உண்மையை மறைப்பது, தெளிவாக சொல்லாமல் மூடிவிடுவது என்பதெல்லாம் ஒரு தவறான விளக்கமாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இங்கே அடிப்படையிலே இந்த ஜமாத், இந்த அமைப்பினர், இந்த அமைப்பில் உள்ள சகோதரர்கள் நபிமார்களுடைய அழைப்பு பணி, அந்த பணியின் முறையை விட்டும் வெளியேறி விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் சில விடயங்களை இதற்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும். அவர்கள் தவறுதலாக சொல்லுகின்ற ஆதாரங்கள் என்றாலும் நேரம் போதாது என்பதற்காக சுருக்கமாக வெவ்வேறு பல விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் சற்று முன்னுக்காய் போகிறேன். இன்னொன்றை சொல்வார்கள், எதுக்கும் சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். குழப்பம் என்பது கொலையை விட பெரிசி, குழப்பம் என்பது கொலையை விட பெரிசி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் கொலையை விட பெரிசி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இவ்வாறு மக்களுக்கு மத்தியில் இது ஷிர்க், இது பித்அத், இது போன்ற காரியங்களை ஈடுபடாமல் சொன்னால் மக்கள் குழம்பி போயிடுவார்கள். இது கொலை செய்வதை விட மோசமான காரியம் அல்லவா என்று குர்ஆன் வசனம் ஒன்றை முன்வைப்பார்கள். ஆனால் இதுவும் ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்களுக்கு தவறாக முறையில் வழங்கப்படுத்தியதாகும். இந்த குர்ஆன் வசனத்திலே குழப்பம் என்று கருதப்பட்டது எது தெரியுமா? இது ஒரு நீளமான வசனத்தின் ஒரு துண்டு. யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீ, சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஒரு வசனத்தின் ஒரு பகுதி. நபியே, சங்கை மிக்க மாதத்திலே யுத்தம் செய்வதை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். சங்கை மிக்க மாதங்களிலே, புனிதமான மாதங்கள் என்ற 4 மாதங்களில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதங்களிலே யுத்தம் செய்வது என்பது பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இவர்கள் وَصَدٌّ عَنْ سَبِيلِ اللَّهِ وَكُفْرٌ بِهِ وَإِخْرَاجُ أَهْلِهِ أَكْبَرُ مِنْهُ عِنْدَ اللَّهِ وَالْفِتْنَةُ أَشَدُّ مِنَ الْقَتْلِ. இந்த மக்கத்து மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள். மக்காவிலிருந்து இறைவனை விசுவாசித்தவர்களை வெளியேற்றுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை இருக்கிறது என்று கூறி இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறையை மறுக்கிறார்கள். இவ்வாறு குஃப்ர் கொள்கையில் இருக்கிறது.
இது இந்த விடயங்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் இருக்குது, இந்த ஃபித்னா இது கொலையை விட கடினமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஃபித்னா என்று இங்கு எதை சொல்கிறான் என்றால், புனிதமான மாதத்தில் யுத்தம் செய்வது பிழைதான். ஆனால் இந்த புனிதமான மாதத்தில் யுத்தம் செய்வதை விட பெரிய விடயம், பெரிய குழப்பம், பெரிய ஃபித்னா எதுவென்றால் அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை மறுப்பது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த மக்காவில் உள்ளவர்களை மக்காவை விட்டு வெளியேற்றுவது. இந்த குஃப்ரு கொள்கையில் இருக்கிறானே, குஃப்ருக்கு இடம் கொடுப்பது இருக்கிறானே, இதுதான் இந்த புனிதமான சங்கமிக்க மாதத்திலே கொலை செய்வதை விட, யுத்தம் செய்வதை விட பாரிய குழப்பம் என்று அல்லாஹ் என்ன சொன்னான்? குஃபுரை நிலைநாட்டுவது, குஃபுர் நடக்கிற போது வாய்மூடி இருப்பது என்பதுதான் ஆகப்பெரிய ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்ல வந்தான். அந்த வசனத்தை இவர்கள் அல்லாஹ் இங்கே ஃபித்னா என்று சொல்வது ஷிர்க்கை அங்கீகரிப்பது, ஷிர்க்கை அங்கீகரிப்பது, ஷிர்க் நடக்கிற போது வாய்மூடி மௌனமாக இருப்பது. எத்தனை நபிமார்களுடைய உயிர்கள் போனது இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காக. எனவே ஷிர்க்கை ஒழிப்பதற்காக யுத்தம் செய்யலாம். சங்கை மிக்க மாதம் வந்தாலும் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த மாதத்திலே இந்த குஃப்ரு கொள்கையினர், ஷிர்க் உள்ளவர்கள் யுத்தத்துக்கு வந்துவிட்டால் பொருட்படுத்தாதீர்கள், அந்த கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குழப்பம் என்று எதை சொல்கிறான் என்றால், இறைவனுக்கு இணை வைப்பது, இணையான காரியங்களை அங்கீகரித்து வச்சுக்கிருப்பது, அதைத்தான் அந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே அந்த வசனத்தின் மூலமும் என்ன சொல்லப்படுகிறது? நாம் ஜமாத்திலே போகிறோம், பள்ளி வாயிலை இணை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். உதாரணமா பெரிய பள்ளியை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே என்ன இருக்கிறது? ஃபீஸாவில் ஒளியுள்ள கபர் இருக்கிறது. ஈயாக்கராபது ஒளியாக்கரஸ்தாயின் உன்னை வணங்குற உன்னிடம் உதவி என்று தொழுகையிலே அல்லாஹ்வோட நேரடியாக கேட்டுவிட்டு இங்கால வந்து என்ன செய்யறான்? அவர்த்திருந்து துவா கேட்க. அங்க ஜுமைராத்து நடந்துக்கிறது நீண்ட காலம். அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிற வசதிகளால் ஒன்றுமாவதில்லை என்று இங்கால சொல்ல அங்கால ஒருவன் துவா கேட்டுக்கு சிறுக்கையும் அதையும் செஞ்சுக்கிருப்பான். அங்க கந்தூரி வருஷம் கொடுத்துக்கிறார்கள். ஒரு நாளேனும் இப்படி அவுலியாக்களுக்கு நேரக்கூடாது, இந்த சிறுக்கான காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒரு பயானிலே பேசுவதில்லை. பேசினால் அது மஷூரா இல்லை என்பார்கள். அப்ப மஷூரா இல்லை என்றால் நபிகளார் பேசுகிறார்கள், நபிமார்கள் பேசுகிறார்கள், சிறுக்கை தடுக்கிறார்கள், அதற்காகத்தான் நபிமா அனுப்பப்பட்டால் என்றால், நீங்கள் சொல்லுகிறீர்கள் மஷூரா இல்லை என்றால், உங்களுடைய அமீர்மார்கள் நபிமார்களுடைய முறைகளுக்கு மாற்றமாக, நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு மாற்றமாக அல்லாஹ் கட்டாயம் பேச வேண்டும் என்று சொன்ன விடயத்தை உங்களுக்கு தடுத்திருக்கிறார்கள். அப்படி தடுத்தால் இது பாவம் இல்லையா? இது நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இல்லையா? எதை முதல் தடுக்க வேண்டும்? ஒருவன் இணை வைத்துக் கொண்டு தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்கப்படாது. லயின் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலு, நீ இணை வைத்தால் உன்னுடைய அமல் பாத்திராகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதற்கு காரணம் என்ன? அவர்கள் நபிமார்களுடைய அழைப்பு பணியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. இதை இந்த சகோதரர்கள் புரிய வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை எடுத்தாலும் என்ன சொல்வார்? மஷூரா இல்லை இருப்பார்கள். நபிகளார் சிறுக்க தடுத்தால் தான் என்றாலும் நான் தடுக்கிற மஷூரா இல்லை. யார் மஷூரா கொடுப்பது? அமீர்மார்கள். யார் இந்த அமீர்மார்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அமீர் என்பது என்ன? தப்லீக் ஜமாத்துக்கு சர்வதேச ரீதியாக அமீர் இருக்கிறது. இலியாஸ் மௌலானா முதலாவது அமீர். இப்படி இப்போது 4வது அமீராக இப்போது யாரோ ஒருவர் இருக்கிறார். இந்த அமீருக்கு அதிலே முக்தி பெற்றவர்கள், தப்லீகிலே 4 மாசம் போனவர்கள் இந்தியாவுக்கு செல்கிற போது பையத் செய்வார்கள். அமீருக்கு பையத் செய்வது, அவரையே தங்களுடைய உலகத்துக்குரிய தலைவராக எடுத்துக் கொள்வார்கள்.
இந்த ஜமாத்தில் நான் இருக்கிற காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, இப்போது இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. அதாவது முந்தி இருந்த அமீர் இனாமுல் ஹசன், இவருக்கு அடுத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அமீராக. அது பரவலாக பேசப்பட்டது. நானும் அந்த காலத்தில் வரிசை கணக்கில் போய்கொண்டிருந்த காலத்தில் பயானிலே நானும் சொல்லி இருக்கிறேன், மற்றும் தபிலீகில் உள்ள முக்கிய பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஒத்தப்பட்ட வருஷத்திலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். இந்த முழு உலகத்துக்கான இந்த அமீர் போஸ்ட் அவருக்குத்தான். அவர் அதிலிருந்து இந்த ஜமாத்தை வழிநடத்துவார். அவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் இந்த இருவருக்கு இரண்டு அமீர்களுக்கு சந்திப்பு வரும் என்பதற்காக ஒத்தப்பட்ட வருஷத்தில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வழக்கு இருந்தது. இவ்வாறான ஒரு சிந்தனை போக்கிருந்தது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து இவரை வழிநடத்துவார். எதனை? இந்த அமீர். ஏனென்றால் இதுதான் உண்மையான ஜமாத் என்று அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. எப்படி நபியலாருடைய வழிகாட்டலின் முறைக்கு மாற்றமான முறையில் பிரச்சாரம் நடக்கிறது, இதுதான் உண்மையான ஜமாத். இதற்கு இந்த அமீருக்கு வேறு பைஅத் செய்வார்கள். பைஅத் இவ்வாறு செய்யலாமா? அன்பிற்குரிய சகோதரர், ஒரு பெரும் தலைப்பு. எப்படி பைஅத் என்பது இஸ்லாத்திலே ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான். எந்த ஆட்சியாளர்கள்? இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது என்றால் அந்த ஆட்சி நடத்தக்கூடிய முஸ்லிம்களின் ஹலீஃபா என்று சொல்வோம், ஹிலாபத், அமீருல் முஃமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் ஹலீஃபாக்களுக்கு பைஅத் எங்கே வருகிறது? ஹதீஸிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். எனக்கு பின் நபி வர மாட்டார், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் எனக்கு பின் ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள். அவ்வாறு ஹலீஃபாக்கள் தோன்றுகிற போது ஆட்சியாளர் ஃபூ பிபைஅத்தில் அவ்வல் ஃபல் அவ்வல், முதலாவது ஹலீஃபா என்று வந்தால் அந்த ஹலீஃபாவுக்கு உங்களுடைய பைஅத்தை கொடுங்கள். அவர் இறந்து விட்டால் அடுத்து வருவதற்கு உங்களுடைய பைஅத்தை கொடுங்கள். பைஅத் என்றால் என்ன? உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம். எதுவரை? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்கும் வரை. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பாடான விடயங்களில் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விடயங்களில் அமீருக்கு வழிபடக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விடயங்களில் அமீருக்கு வழிபடக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பத்தில் சொல்லி தந்தார்கள். இவ்வாறு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அமீர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் பைஅத் என்பது ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டது. அதை விட்டுவிட்டு ஆங்காங்கே இயக்கங்களை அமைத்து பிரச்சார பணி இயக்கம் அல்லது வணக்கத்துக்கான குழுக்களாக சில குழுக்களை அமைத்து அதற்கென்று சிலரை பொறுப்பாக்கி அவர்களுக்கு பைஅத் செய்கின்ற வழக்கம் இந்த சமுதாயத்தில் உருவாகியிருக்கிறது. அதில் ஒன்று இது போன்ற இயக்கங்கள், சமூக சீர்திருத்த இயக்கம் என்ற இந்த இயக்கங்களிலே இந்த பைஅத் இருக்கிறது. இரண்டாவது, தரீகாக்கள் என்று சாதிலியா, காதிரியா, திஸ்தியா, நக்ஷபந்தியா, சர்வவர்த்தியா, தீஜானியா என்று பல்வேறுபட்ட இறைவனை நெருங்குவதற்கான வழிமுறைகள் என்று சில வழிமுறை உருவாக்கி கொண்டு அதற்கென்று ஒருவரை அவர்கள் தலைவர் ஆக்கிக் கொண்டு அந்த தலைவருக்கு ஹலீஃபா என்று பெயரை வைத்துக் கொண்டு அவருக்கு பைஅத் செய்கிறார்கள். ஹலீஃபா என்றால் யாரு? ஆட்சியாளர். இஸ்லாமிய ஹிலாபத் நடக்கணும். அந்த ஹலீஃபா என்ற பதவி யாருக்கு கொடுக்கிறார்கள்? திக்ரு செய்கின்ற, சில வணக்க வழிபாடு செய்கின்ற, ராத்திபலை நடத்துகின்ற, அதற்கு வழிகாட்டுவதற்கு பேர் என்ன? ஹலீஃபா என்று அவரை ஒருவரை தலைவராக்கி உங்களுக்கு நாங்கள் பைஅத் செய்கிறோம், உங்களுக்கு 100% கட்டுப்பட்டு நடப்போம். இது இஸ்லாத்திலே ஏற்படுத்தப்பட்ட மாபெரிய ஒரு நூதனமான செயல். அவர் எதை சொன்னாலும் கட்டுப்படுவதால். அது மாதிரித்தான் இந்த இயக்கங்களிலே, குறிப்பாக இந்த அமைப்பிலே இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக சொன்னாலும் இவர்களுக்கு இதை பற்றிய மார்க்க அறிவில்லை என்பதால்
அமீர் சாஹிபுக்கு மாறு செய்யக்கூடாது. அது அமீர் சொல்லி இருக்கிறார். அமீர் சாஹிபுக்கு மாறு செய்யக்கூடாது, அது அமீர் சொல்லி இருக்கிறார், மஷூரா இல்லை, எனவே நான் அப்படித்தான் செய்யணும் என்று அந்த அமீருக்குள்ளே அப்படியே கட்டி போடுவது. இதனால் குர்ஆன் ஹதீஸ் அப்படியே அங்கே விடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தாலும் கூட அவர் அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு மாற்றமாக சொன்னால் வழிபடக்கூடாது, அல்லாஹ் ரசூல் சொன்னதைத்தான் எடுக்கணும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அத்தியுல்லாஹ், விசுவாசிகளே, அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களினுடைய அமீர்களுக்கு வழிபடுங்கள். உங்களுக்கிடையில் சர்ச்சை வந்துவிட்டால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் பிரச்சனைக்கு தீர்வை தேடுங்கள் என்று குர்ஆன் வசனம் சூரத்துல் நிசா அல்லது ஆல் இம்ரான் இந்த வசனம் வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல உலில் அம்ரி மின்கும். இந்த வசனத்தோடு சம்பந்தப்பட ஒரு சம்பவம் வருகிறது. என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படைக்கு ஒருவரை அமீர் ஆக்குகிறார்கள். அந்த படையினுடைய அமீருக்கும் படையில் சென்றவர்களுக்கு இடையில் சின்ன ஒரு கருத்து, ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்துவிட்டது. ஆத்திரமடைந்த அமீர் என்ன செய்கிறார்? இவர்களை பழிவாங்குவதற்காக ஒரு மாபெரிய குழியை தோண்ட சொன்னார். அமீர் சொல்லுகிறார் தானே, குழி தோண்ட சொன்னா தோன்றது. கொள்ளிகளை சேர்த்து நெருப்பை மூட்ட சொன்னார். சேர்த்தார்கள், நெருப்பை மூட்டினார்கள். அதற்கப்பால் அந்த அமீர் சொன்னார், நெருப்பில் விழுங்கள் என்றார். அமீர் சாஹிப் என்ன செய்தார்? அமீருக்கு கட்டுப்படத்தான் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். நபிகளார் என்ன சொல்வார்கள்? உங்களுக்கு ஒயின் உம்மிர் அலைக்கும் அப்துன் ஹபஷியுன் ஃபஅதிஊஹு வஸ்மஊஹு வஅதிஊ அவ் கமா قال அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு நீக்ரோ அடிமை ஒருத்தர் அமீராக ஆக்கப்பட்டாலும், நீக்ரோ அந்த சமுதாயத்திலே மிகவும் கீழாக கருதப்பட்ட மனிதர்கள், நீக்ரோ அடிமைகள், அப்படியான ஒருவர் உங்களுக்கு அமீராக்கப்பட்டாலும் அவருக்கு செவிமடுத்து கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புவார்கள். ஏன்னா அமீர் சாஹிப் பார்த்தார், நபிகளாரை கட்டுப்பட சொல்லிக்கிறார், வெளுக்கு செஞ்சு காட்டும் மேல் என்ற அடிப்படையில் மடுவை தோண்ட வச்சு போட்டு நெருப்பை மூடி உழுங்கட்டார். உழுவுறதுக்கு ரெடிதான். ஏன்னா அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னால் செய்யணும் என்கிறதுல கடும் வேகமானவர்கள். அப்போ ஒரு வாலிபர் முன்னுக்காய் உழாதீர்கள் என்றார்கள். இது யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஏனென்றால் நாம் நெருப்பில் இருந்து தான் விரண்டோடினோம், நரக நெருப்பில் இருந்து விரண்டோடி வந்திருக்கிறோம். மீண்டும் நெருப்பில் இவர் விளைச்சல்கிறார், ரசூலுல்லாஹ்விட்ட போகணும். இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு போகப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், நெருப்பில் விழுந்திருந்தால் கியாம நாள் வரை நீங்கள் நெருப்பில் கிடந்திருப்பீர்கள். இறைவனுக்கு மாற்றமான காரியத்திலே இந்த படைப்பினங்கள் யாருக்கும் வழிபடக்கூடாது. வழிபடுவது என்பது நன்மையான காரியத்தில் தான் என்பதை, வழிபடுவது என்பது நன்மையான காரியத்தில் தான் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன நடக்கிறது? இது யார்? இஸ்லாமிய ஆட்சியாளர். அது மட்டுமல்ல, நபிகளாரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமீர். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இந்த அமீர் பதவிகள் மூலமாக அந்த பவரை பாவித்து அல்லாஹ் ரசூல் அதற்கென்று ஒரு பவரை கொடுத்திருப்பதால் அதை வைத்து இந்த சமுதாயத்தில் காசு உழைக்கிற வழிகள் ஒரு பக்கம், தரீக்காக்கள் என்ற அடிப்படையில் ஷேக் செய்யது முரீத் என்று இன்னொரு பக்கம் ஒரு சாரார் அவர்களை ஏமாற்றி காலம் கடத்துகிறார்கள். இங்கே ஒரு சாரார் இந்த அமீர் என்பது எதற்கு வந்தது என்பதை பற்றிய தெளிவான அறிவு இல்லாதால், எதில்லாதால் தெளிவான மார்க்க அறிவு இல்லாதால், அறியாமையால் இந்த அமீர் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். எனவே இந்த பையத்தும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பையத்து, இந்த அமீர்த்துவம், இந்த தலைமைத்துவம் என்பது நபிகளாருடைய கட்டளைக்கு மாற்றமான ஒரு பிழையான அமைப்பாகும். இதை பற்றி அறிவாளர்களுக்கு இல்லை. நாங்களும் அதில் இருக்கிற போது இதை பற்றி தெரியாது. அமீர் என்றால் என்ன தெரியாது. 3 பேர் நீங்கள் சேர்ந்தால் ஒரு அமீராக்குங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்க என்று அதான் சொல்வார்கள். அந்த ஹதீஸ் எல்லாம் லைவானது. இவர்களுக்கு இந்த லைவ் சஹீஹ் என்கிற விடயமும்
அவர்களிடத்திலே பெருசாக பேசப்படுவதில்லை. என்னுடைய முந்தைய உரையிலே இது பற்றி பேசப்பட்டாலும் அது தெளிவாக சொல்லப்பட்டது போதாது. என்ன சொல்லியிருக்கிறேன்? அதிகமாக நபிகளாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ்கள் அவர்களுடைய அந்த தாலீம் புத்தகத்திலே தாராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்று எழுதவில்லை. அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், பலகீனமான ஹதீஸ்கள் என்று டிவைட் பண்ணுவதில்லை. எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக மக்களுக்கு மத்தியிலே சொல்வது. அன்புக்குரிய சகோதரனே, ஒரு பலகீனமான ஹதீஸை, ஒரு ஆதாரபூர்வம் இல்லாத செய்தியை மக்களுக்கு மத்தியில் சொல்வதென்றிருந்தால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன? இது பலகீனமான ஹதீஸ் என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். சுன்னத்தொன்றை பின்பற்றினால் 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று ஒரு ஹதீஸை அடிக்கடி சொல்வார்கள். ஒரு சுன்னத்தொன்றை ஃபித்னாவுடைய காலத்தில் யார் ஹயாத்தாக்குவானோ எத்தனை ஷஹீதுடைய நன்மை? 100 ஷஹீதுடைய நன்மை என்று சொல்வார்கள். இது ஒரு லைவான ஹதீஸ். இதை சொல்லுகிற போது இது ஒரு பலகீனமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறது பலகீனமானது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்வது கிடையாது. மாறா எப்படி சொல்வது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அடித்து சொல்வது 100 ஷஹீது நன்மை கிடைக்கும். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைக்குரியவர்களாக அவர் மாறிவிடுகிறார்கள். எந்த எச்சரிக்கை? நான் சொல்லாததை சொன்னதாக யார் சொல்வானோ அவனுக்குரிய இடம் என்ன? நரகலோகம். அவ்வாறு நாங்கள் நரகவாதிகள் ஆகிவிடக் கூடாது என்றுதான் இந்த உலகத்திலே இமாம்கள் என்ற அறிஞர்கள் தோன்றியதும் அவர்கள் நபிகளாருடைய பொன்மொழிகளை வடித்து தொகுத்து உண்மைக்குண்மையானதை மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தது. எனவே இந்த வேளையில் சாதாரணமான உரைகளிலே ஒரு பக்கத்தில் லைவான செய்திகள், ஒன்றல்ல ரெண்டல்ல நூற்றுக்கணக்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கத்தில் பெரியார்களை தொட்டும் பெறக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கத்தில் ஆங்காங்கே நடக்கின்ற சம்பவங்கள், இந்த ஜமாத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் அவைகள் அற்புதங்களாக அல்லது கனவுகள், இவைகள் ஒரு அற்புதங்களாக காட்டப்பட்டு மக்கள் அழைப்பு விடுக்கப்படுகிறார்கள். இது உண்மையான வேலை, சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். உதாரணம் ஒன்றை சொல்லவா? நாங்கள் அந்த காலத்தில் ஜமாத்தில் இருக்கிற போது பயானிலே இது பெரிய புதினமாக சொல்லப்படும். ஒருவர் செல்கிறார், ஜமாத்திலே போய்விட்டார், ஒரு டாக்டர் பங்களாதேஷிலே. அப்போது அவருடைய அந்த டாக்டருடைய வீட்டிலே களவெடுப்பதற்காக ஒரு கள்ளன் பல நாள் முயற்சி செய்திருக்கிறான், முடியவில்லை. இப்ப ஜமாத்தில் போன தருணம் இவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். பார்த்தால் நெடிய நெடிய உயர்ந்த ஆக்கள் அவர்கள் தஸ்பியோட வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார், நெடிய நெடிய ஆக்கள். அப்ப ஒரு நாள் போயிட்டு 2ஆம் நாள் வந்தார். 2ஆம் நாளும் அதே மாதிரி ஜுப்பாவோடு தாடியோடு தலப்பகையோடு நெடிய நெடிய ஆக்கள். அதாவது யாரு? மலக்குமார் உலாவிக் கொண்டிருக்கிறார், பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி 3ஆம் நாளும் இதே மாதிரி. உடனடி அதுக்கு பின்னர் அவர் தௌபா செய்த அந்த கள்ளன் அவர் மீண்டும் ஒரு தப்லீக் சவாலை செய்து கொண்டார். இதை கேட்கிறோம், மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இதை ஹக்கான வேலை என்று அப்படியே நம்புவது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற ஆயிரக்கணக்கான புராணங்கள் எங்களை விட இந்த இந்து மதத்திடம் இருக்கிறது. கம்பர மாயாணம், அந்த ராமாயணங்கள் பொய்ப்பிக்கப்பட்டது இந்துக்களால் எத்தனை பேரால் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்துக்கள் வந்தவர்களால். ஏன் இது போன்ற சம்பவங்கள், உண்மைக்கு புறம்பான சம்பவங்கள் சொல்லப்படுகிறது? அடிப்படையிலேயே நபிகளாருடைய முறைப்படி இது இல்லை. இவ்வாறான வேளையில் உண்மைக்குண்மையாக மலக்குமார்கள் வந்து உதவி செய்வது அல்ல, மலக்குமார்கள் உதவி செய்வது என்பது அல்ல. இவ்வாறு இதே மாதிரி கனவில் காணக்கூடிய சம்பவங்கள், கனவு சம்பவங்கள். என்ன கனவு சம்பவங்கள்? இந்த தப்லீக் ஜமாஅத்தினுடைய உருவாக்கமே ஒரு கனவு. என்னுடைய உரையிலே நான் சொல்லி இருக்கிறேன், உருவாக்கமே ஒரு கனவு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலியாஸ் மௌலானாவிற்கு கனவிலே வந்து என்னுடைய கபரடிக்கு நீங்கள் வாருங்கள் என்று மன்னன் அப்துல் அசீஸ் சவுதியிலே ஆண்டிருக்கக்கூடிய காலத்தில் தோன்றி சொன்னார்கள். அதற்கிணங்க அவர் கனவிலே தோன்றிய அந்த நபிகளாரை சந்திப்பதற்காக மதீனாவிற்கு சென்று அங்குள்ள வேலை செய்யக்கூடியவருடைய அந்த பள்ளிவாயலில் வேலை செய்யக்கூடிய அவர்களின் உதவியை எடுத்து இரவையிலே செல்கிறார். அந்த நபிகளாருடைய கபருக்குள்ளே செல்கிறார். அந்த கபருக்குள் சென்று அந்த அறைக்குள் சென்று அங்கிருக்கிற போது நபிகளார் இவருக்கு முன்னிலையிலே தோன்றுகிறார். கனவில் வந்து பின்னர் எதுவாகிறது, நினைவாகின்றது. தோன்றுகிறார். தோன்றி இந்த வேலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த வேலை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எந்த பிரச்சாரத்தை செய்தார் அந்த பிரச்சாரத்துக்கு மாற்றமான வேலை. உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் எல்லோரும் எதை ஒழிப்பதற்காக பாடுபட்டார்களோ, எதை ஒழித்தார்களோ, ஷிர்கை, பித்அத்தை, அவற்றை ஒழிப்பதற்கு மாற்றமாக ஷிர்க் செய்தவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வழங்கி அதை பற்றிய பேசாமல் இருக்கக்கூடிய வேலை. அடுத்தது, உலகத்தில் வாழ்ந்த இமாம்கள் ரசூலுல்லாஹ் மீது பொய் வரக்கூடாது என்பதற்காக, பொய்யான ஹதீஸில் வரக்கூடாது என்பதற்காக தங்களுடைய நேரத்தை, காலத்தை, உயிரை தியாகம் செய்து நாடு நாடாக சென்று இந்த பொய்யான ஹதீஸ்களை எல்லாம் நபிகளாரின் பெயரில் இட்டுக்கட்டுவதை விட்டும் தடுப்பதற்காக கஷ்டப்பட்டு அவர்கள் வடிச்செடுத்து ஆதாரபூர்வமாக ஹதீஸை முன்வைத்தார்களே, அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸைகளை பற்றி ஒரு பொருட்படுத்தாமல் எல்லா வகையான லைபான ஹதீஸ்கள், மௌதுவான ஹதீஸ்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிடக்கூடிய அளவிலான ஒரு வேலையை நபிகளார் வந்து அவர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். இதுதான் ஹக்கான வேலை செய்ய என்று சொன்னார்கள் என்று அங்கே அந்த கனவின் மூலமாக இங்கே உருவாக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கனவு இது உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை அவர் கனவில் கண்டாரா? வந்தது ரசூலுல்லாஹ் என்று அவரால் எப்படி சொல்ல முடியும்? இவ்வாறான ஒரு கனவு உண்மையில் நடந்திருக்கிறதா? இது குர்ஆன் ஹதீஸின் படி இதை ஏற்கலாமா? நபிகளாரை கனவில் காண முடியுமா இல்லையா என்பது ஒரு சர்ச்சை. காண முடியும். கண்டவர் தான் ரசூலுல்லாஹ் என்று எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்? நபிகளார் சொன்னார்கள். நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? மன்ரானி ஃபில் மனாமி ஃபகத் ரானி ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பிசூரதி. யார் என்னை கண்டானோ அவன் என்னையே கண்டான். ஏனென்றால் ஷைத்தான் எனது உருவத்தில் வரமாட்டான். நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? ஷைத்தான் எனது உருவத்தில் வரமாட்டான். எனவே நான் இப்போது ஒருவரை கனவுலே காண்பேன். நான் தப்லீக் நினைக்கிறாது, நானும் கனவுல கண்டிக்கின்ற ரசூலுல்லாஹ்வை. அந்த காலத்தில் ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆசை. ஆனால் இன்று வரமாட்டாரா, நாளை வரமாட்டாரா? சூரத்துல் முஸம்மிலை ஓதிக்கொண்டு படுத்தால் ரசூலுல்லாஹ் கனவில் வருவார் சொல்லி தருவார்கள். அதுக்காக ஓதிக்கொண்டு படுப்பது. அப்ப நான் ஒரு கோலத்தில் காணணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கோலத்தில் காண்பார்கள். ஆனால் நான் கண்ட உண்மையில் ரசூலுல்லாஹ் அல்ல. அது பிறகுதான் தெரிய வருது. எப்போது? ஹதீஸை படித்ததற்கு பின்னால். ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? எனது உருவத்திலே ஷைத்தான் வரமாட்டான். இப்போது என் கனவில வந்தவர் உருவம் இது ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் தான் என்று நான் சொல்வதாயிருந்தால் நான் முந்தி ரசூலுல்லாஹ்வை கண்டிருக்க வேண்டும். உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை நான் முன்னர் கண்டிருந்தால் மட்டும்தான் நான் கண்டது ரசூலுல்லாஹ் என்று நான் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். நபிகளாருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களின் உருவத்தை எடுத்தால் அவருடைய உருவம் ரசூலுல்லாஹ்வுக்கு அவரை வச்சு பார்த்தால் வித்தியாசப்படுத்த முடியாத அளவுக்கு ஒத்துமைப்பாடு ஒன்று, ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு உருவத்திலே ஷைத்தான் வருவான். ஹசன் உருவத்திலே ஷைத்தான் வருவான். வந்தால் கண்டவர் கூட சில நேரம் தடுமாறி போயிடுவார். ஒருவர் கனவு காணுகிறார். வெள்ளை விளையல் என்ற தாடி, முகம் பிரகாசிக்கிறது, சூரியனை போன்று பிரகாசிக்கிறது. பெரும் தலப்பாகை, 7 முழ தலப்பா,
கையிலே தஸ்பீஹ் மணி. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜமாஅத்திலே அவர் போகிறார். யாரோடு? ஹஸ்ரத்ஜியோடு ஜமாஅத்திலே போவதை காணுகிறார். யார் காணுகிறார்? ஜமாஅத்தில் போன ஒருவர் இப்போது காணுகிறார். இப்படி கண்டால் இது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதா? அல்லது அவர் வந்து ஏழுமுள தலப்பாக இவருக்கு கட்டி விடுகிறார் கனவிலே. யார்? வந்த மனிதர் அவருக்கு தலப்பாக கட்டி விடுகிறார். அப்ப இவர் நினைக்கார், விடுத்து பார்த்தார், ரசூலுல்லாஹ் எனக்கு தலப்பாக கட்டி விட்டார். அதனால் அந்த தலப்பாக அவுக்காமல் கூட என்று சிலர் இருக்கிறார்கள். கனவில் கண்டாராம் என்று அங்கே பேசப்படுகிறது. சகோதரர்களே, கனவிலே ஒருவர் கண்டார். இது உண்மையிலே ரசூலுல்லாஹ்வா? இல்லை, ஷைத்தான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெள்ளை வெள்ளல் என்ற தாடி இல்லை. அவர்களுக்கு மொத்தத்தில் அவருடைய முடியிலே நரைச்சது 20 சொச்சம் முடிகள் மட்டும்தான் அவருடைய தாடி முடியிலே நரைச்சிருக்கிறது. சஹாபாக்கள் ஒன்றையும் சொல்லாமல் விட்டுவிடவில்லை. அவருடைய நெஞ்சிலே முடி எப்படி இருந்தது அதையும் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய கண்புருவம் எப்படி இருந்தது? 63 வயதிலேயும் வாலிபரை போன்று தோற்றமளித்த ரசூலுல்லாஹ் வெள்ளை விளர் என்ற தாடியோடு வந்துவிட்டால் பிரகாசமாக வந்ததும் எங்கள் ஆட்கள் ஒளியை கண்டு மயங்குகள் அல்லவா? மயங்கினால் அது ரசூலுல்லாஹ் அல்ல, அது ஷைத்தான் என்று நாம் அடித்து சொல்ல வேண்டும். ஏன்? நபிகளார் சொன்னது என்ன? என் உருவத்தில் வரமாட்டான், என் பெயரில் வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்னுடைய பெயரில் ஷைத்தான் வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, எனது உருவத்தில் வரமாட்டான். எனவே கண்ட ஒருவர் உண்மையிலே நான் கண்டது ரசூலுல்லாவை தான் என்று சொல்வதென்றிருந்தால் அவர் முந்தி ரசூலுல்லாவை சரியாக கண்டிருக்க வேண்டும். கண்ட ஒருவரால் தான் நான் கண்டது ரசூலுல்லாஹ் என்று தீர்க்கமாக சொல்ல முடியும். இல்லை என்றால் அவரால் சொல்ல முடியாது. எனவே கனவு என்பது மனித குலம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக கையாளுகின்ற ஒரு விதம். அதனால் அவன் கனவிலே வெவ்வேறு மட்ட கோலத்திலே வந்து மக்களை வழிகெடுக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த காலத்திலே நாங்கள் கேள்விப்படுகிறோம், தரீகாவாதிகள் என்ற ரசூலுல்லாவை காணுகிறார்கள், கபர் வலை வணங்குபவர்கள், தப்லீக் ஜமாஅத்தினர் என்ற ரசூலுல்லாவை காணுகிறார்கள், தௌஹீதில் இருக்கக்கூடிய சிலரும் ரசூலுல்லாவை காணுகிறார்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்தில் இருக்கிறார்கள். சிறுக்கு என்று இவர் சொல்வதை இவர் சுன்னத் என்று சொல்லிக் கொடுக்கிறார், ஈமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முரண்பட்ட கருத்தில் இவர் காணுகிறார்கள். எல்லோரும் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். நீங்கள் கண்ட தோற்றத்தை சொல்லுங்கள் என்றால் நபிகளாருக்குரிய தோற்றம் அல்ல. அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு ரசூலுல்லாவை கண்டதாக ஒருவர் சொன்ன போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முதல் நபிகளாருடைய தோற்றத்தை சொல்லுண்டார்கள். இந்த ஹதீஸை அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் ஹஸன் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு ராவியில சிறு சிக்கல் இருக்கிறது. அதை கேட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? நபிகளாரை நேரில் கண்டவர் தான் இப்னு அப்பாஸ். இவர் சொல்லுகின்ற அந்த வர்ணனையும் உண்மையான ரசூலுல்லாஹ் அமைப்பு ஒன்றா இருக்குதா என்று பார்த்து விட்டு சொன்னார்கள், நீ நேரடியா கண்டாலும் இதைவிட கூட சொல்ல மாட்டாய் என்று சொல்கிறார்கள். அப்ப கண்ட ஒருவர் தான் சான்று பார வேண்டும். பின்னர் காண்கின்ற ஒருவருக்கு நீங்க ரசூலுல்லாஹ் தான் கண்டிருக்கல என்ற சொல்லுகிற அந்த அடையாளம் எல்லாம் அவருக்கு தான் இருந்தது. இது எல்லோரும் ரசூலுல்லாஹ் காண்பார்கள். சூரத்து முஸம்மில் ஓதினால் வந்துடுவார். எனவே இவ்வாறான மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லாதால் எங்களிடமும் இருந்தது. ஆனால் எங்களிடம் இருந்த அடிப்படை அதை அல்லாஹ் சரியாக தந்திருந்தான். உண்மையான குர்ஆன் சரியான ஹதீஸ் என்றால் பின்பற்ற வேண்டும். எனவே நாங்கள் இருக்கின்ற கொள்கை அதற்கு புறம்பாக ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால், நாங்கள் இருக்கின்ற கொள்கைக்கு புறம்பாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வந்தால் நாம் இருக்கின்றதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதே மாதிரி அன்பிற்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் தஆலா குர்ஆனை முழு மனித சமுதாயத்துக்கு நேர்வழிக்காக இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன் என்பது முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக வந்த விடயம். குர்ஆன் ஒரு முழு வாழ்க்கை திட்டத்தை போதித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விடயங்களை சொல்கிறது, மனிதனுக்கு தீங்கு விளையக்கூடிய எல்லா வகையான விடயங்களையும் தடுத்துக் கொண்டிருக்கிறது. நன்மைகள் அனைத்தையும் ஏவுகிறது, தீமைகள் அனைத்தையும் தடுக்கிறது. ஆனால் இந்த ஜமாஅத்திலே 6 நம்பர் என்று ஒரு விடயம் இருக்கிறது. இந்த 6 விடயங்களுக்கு அப்பால் எதையும் பேசுவது கிடையாது. 6 விடயங்களுக்கு அப்பால் எதையும் பேசுவது கிடையாது. பேசுவதற்கு மசூராவும் இல்லை. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறான். உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்பது யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வின் அழைப்பு. அல்லாஹ் அழைக்கின்ற அழைப்பை ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள். அதே அழைப்பை மூமின்கள் அழைக்க வேண்டும். எனவே குர்ஆனை முழுமையாக பின்பற்றுங்கள் என்ற அழைப்பு, ஹதீஸை முழுமையாக பின்பற்றுங்கள் என்ற அழைப்பு, அது ரசூலுல்லாஹ்வினுடைய அழைப்பு. என்னை தொண்டும் ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். ஆனால் இங்கே 6 நம்பருக்குள் சுருக்கப்பட்டு விடுகிறது. சமுதாயத்தில் எத்தனை கொடும் பாவங்கள் நடந்தாலும் அதை பற்றி பேசுவது கிடையாது, பேசுவது இல்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நன்மையை ஏவினால் பாவம் தானாக போயிடும், வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் அப்படியே தானாக மங்கிவிடும். இந்த அக்கரைப்பத்தில் சும்மா 40 வருஷமாக தப்லீக் ஜமாத் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. அவர்களை இந்த சீதனம் வாங்குவதை விடவில்லை. இக்ராமுல் முஸ்லிமீன் என்று 4வது நம்பர், தந்த தேவையை விட தன்னை சகோதரிய தேவையை நிறைவேற்ற வேண்டும், முற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொள்கையை கொண்டவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மற்றவனுக்கு உரிமை, மற்றவனுடைய தேவையை முற்படுத்த வேண்டும் சொல்கிறார்கள். பாவத்தை தடுக்காதன் காரணமாக நாளாந்த பாவம் வளர்ந்து கொண்டே போகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு சமூகம் இருக்கணும். யதுஊன இலல் கைர், அவர் நல்லதின் பக்கம் அழைக்கணும். வயமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவணும். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப தீமையை தடுக்க வேண்டும் என்பது அது இறைவனுடைய கட்டளை. தீமையை தடுத்தாக வேண்டும். தீமையை தடுக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஷிர்க்கை செய்கிறார்கள், அதை தடுக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். தொழ கூப்பிடுறது அவர்கள் செய்கின்ற கிரியை. ஜெண்டா ஜமாத்தில் போவாங்கன்னு கூப்பிடுறது. ஷிர்க் நடக்கும், தடுப்பதில்லை. ஊரிலே மாபெரிய கொடுமை, இந்த கிழக்கு மாகாண உலக நாடுகளிலே 1000 கொடுமைகள், அநியாயம், அக்கிரமங்கள் நடக்கிறது. எவ்வளவு பெரும் மர்க்கஸ்கள் இந்த உலகம் எல்லாம் இருக்கிறது. அங்கே பாவங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எந்த குரலுமே குடுபடுவதில்லை. இது குர்ஆனுடைய கட்டளைக்கு மாற்றம் இல்லையா? குர்ஆனுடைய வழிமுறைக்கு மாற்றம் இல்லையா? ஏன் பேசுவதில்லை? நான் தப்லீகில் சென்றால், நான் ஒரு மௌலவியாக இருந்து சென்றாலும் நான் பேசக்கூடாது. 6 நம்பருக்குள் தான் பேச வேண்டும். முழு சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளுக்கும் மார்க்கமாக்கப்பட்ட வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆன் அப்படியே சுருக்கப்பட்டு விட்டது. அதனால் எந்த சமுதாயத்தினுடைய எந்த அநாகரிகங்கள், எந்த அனாச்சாரங்கள், எந்த சமூக கொடுமைகள் எதுவும் இவர்களால் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை, எதற்காக குரல் கொடுக்கப்படுவதில்லை. இன்னொரு அடிப்படை, வெளிச்சம் வந்தால் இருள் போய்விடும். இந்த அடிப்படை அல்லாஹ்விற்கு தெரியாமல் போய்விட்டதா? அல்லாமல் தெரியாமல் போனால் தான் தீமையை தடுக்கணும் என்ற வசனம் வந்ததா? ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? உங்களில் யார் ஒரு நன்மை தீமையை கண்டாரோ அவர் கையால் தடுக்கட்டும், கையால் தடுக்கட்டும். தடுக்கட்டும் என்றால் தடுத்தாக வேண்டும்.
வாயால் சொல்லி தடுக்கணும். இல்லை என்றால் மனதினால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வேலை நடக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திலையும், அது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தான் இருக்கலாம், அரபு நாடில் இருக்கலாம், அவனை தடுப்பதில்லை. அதற்கு ஆதாரம் என்ன சொல்வார் தெரியுமா? சாராயம் குடிப்பது அதை அல்லாஹு தஆலா உடனடியாக தடுத்தானா? படிப்படியாகத்தானே தடுத்தான். அப்ப நம்ம அப்படி திருநெல் தடுக்க இயலுமா என்று ஒரு ஆதாரம் காட்டுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சாராயம் ஹராமாக்கப்பட்டது 3 கட்டங்களின் பின்னால். ஒரு வசனம் இறங்குகிறது. இவர்கள் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள். يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع للناس. இதில் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அதில் நன்மையும் நலவும் இருக்கிறது, தீங்குகளும் இருக்கிறது. நலவென்றால் ஏதோ பிசினஸ் வர ஆதாயம், தீங்கு அதில் வர தீங்குகளை சொல்ல தேவையில்லை. இப்படி ஒரு கட்டத்தை தடுக்கவில்லை. இறைவன் சூசகமாக சொன்னான். இன்னொரு வசனம் இறங்குகிறது. வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. போதையுள்ள நிலையிலே நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். எனவே தொழப்போகிற போது குடிக்கலாம் என்று தடை வந்துவிட்டது. கடைசியா ஒரு வசனம் இறங்குகிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. மதுபானம், சூதாட்டம், சிலை வணக்கம், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். எனவே நீங்கள் அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வசனம் வழங்குகிறது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டோடு ஹராமாக்கப்பட்டு விட்டது. இதை சொல்லி, இதை நானும் பயானிலே சொல்லி இருக்கிறேன். அந்த காலத்தில் பல்வேறுபட்ட பயானிலே சொல்லி பாவத்தை தடுக்க இயலுமா, திடீரென தடுக்க கூடாது என்ற ஒரு வாதம் வைத்தேன். என்னுடைய அறியாமை காலம், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று நான் தௌபா செய்து கொண்டேன். அந்த சகோதரனுக்கு இந்த விடயம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது பேசுகிறேன். ஆனால் என்னுடைய கடமை முடிந்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஹிஜ்ரி 5. ஹிஜ்ரி 6 ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார். ஹிஜ்ரி 6 ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தம்பி நீங்க சாராயம் குடிச்சுக்கு வாரையல், குடிக்கிற பண்பு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க, இப்ப விட தேவையில்லை. அப்படியா? அவரு படிப்படியாக அது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் சட்டம் அதோட முடிஞ்சு. வட்டி கடைசி நேரம் ஹராமாக்கப்பட்டது. ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால் வட்டி யாரும் செய்ய இயலாது. அல்லாஹ் அதே சொல்கிறான், ஒமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதூன். வட்டி ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்னால் யார் செய்வானோ அவர்கள் நரகவாதிகள் நிரந்தரமாக இருப்பார்கள். எனவே சாராயம் ஹராமாக்கப்பட்டதோ அல்லது மற்றும் சில பாவங்கள் பிற்காலத்தில் ஹராமாக்கப்பட்டது என்றால் அதுவெல்லாம் ஹராமாக்கப்படும் வரையில் தான் ஹலால். ஹராமாக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சட்டம் நீங்கள் வட்டிக்கு கொடுக்க இயலாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாராயம் குடிக்க இயலாது. அவர் ஆரம்பகால சட்டத்தை கொண்டு வந்து அதை ஒரு ஆதாரமாக காட்டி, நீங்க ஜமாத்தில் வாங்கோ பரவாயில்லை, குடிக்கணுமா பரவாயில்லை, நீங்க ராசியாக போய் என்ன செய்யுங்க, குடிச்சு கொள்ளுங்கள். சிலர் சொல்வார்கள், அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, நாங்கள் ஜமாத்தில் கூட்டிட்டு வருவோம், கூட்டிட்டு வந்தால் அவர் குடிக்கிறா இருந்தாலும் பரவாயில்லை, அவர் போத்தலோட விரட்டும், அவரை பள்ளிக்குள்ள, நீங்க பள்ளிக்குள்ள குளிக்காம வெளியில போய் என்ன செய்யுங்க, குடிக்கிறா கொஞ்சம் குடிச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. எப்படின்னா அவர் மனிதர்கள் என்ன அது இப்படி தடுக்க இயலாது, இப்படி தடுக்க இயலாது, மனிதர்கள் தூரமாயிருவார்கள். இது முறையா? அல்லாஹ்வின் சட்டத்தை சட்டமாக சொல்வது கடமை, எடுத்து நடப்பது நடக்காதும் அவருடைய விடயம். பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உன் ரப்பிடமிருந்து எது இறக்கி வைக்கப்பட்டது நீ அதை எத்தி வை. இல்லை என்றால் இறைவனுடைய தூதுத்துவத்தை நீ நிறைவேற்றியவனா ஆக மாட்டாய். நமக்கு கடமை சொல்லுவது, செய்வதும் செய்யாதும் அது வேறு விடயம். எனவே சகோதரர்களே, சமுதாயத்திலே வட்டி என்கிற மாபெரிய பாவம்
முஸ்லிம் சமுதாயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி எந்த ஒரு மேடையிலும், எந்த ஒரு மர்க்கஸிலும், எந்த ஒரு பெரிய அவர்களுடைய இஜ்மாக்களிலும் பேசுவது கிடையாது. நாளாந்தம் பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். அதனால் அதிலே மிக மும்முரமாக ஜமாத்திலே போவார்கள், பேங்கிலே வேலை கொண்டிருப்பார்கள். இந்த கிழக்கை மடக்கை மாற்றி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரும் கொடுமை, சீதன கொடுமை. குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக பெண்களிடமிருந்து வீடு என்றும் காணி என்றும் மற்றும் சொத்துகள் என்றும் வாங்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. அதை பற்றி எந்த வார்த்தையுமே பேசுவதில்லை. இந்த கர்மத்தை பற்றி எந்த வார்த்தையும் பேசுவதில்லை. அன்றொரு நாள் நான் பேசினேன், அதற்கும் எனக்கு மசூரா வைத்தார்கள், நீங்கள் 6 நம்பருக்கு அப்பால் பேசிவிட்டீர்கள் என்று. இதெல்லாம் நாம் விலகுவதற்கு ஒரு காரணமாக இருந்த காலம் அது. அதனால் அதே பாவத்தை அவருடைய பெரிய அமீர், சின்ன அமீர் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஏரிய அமீர்மார்கள் அவர்கள் பெண் தரப்படும் என்று வீடு வாங்குகிறார்கள், அவர்கள் வீடு கொடுக்கிறார்கள், காசு கொடுக்கிறார்கள், சீதனம் வாங்குகிறார்கள், கொடுக்கிறார்கள். ஏன்? இஸ்லாத்தை 6 நம்பருக்குள் சுருட்டி விட்டார்கள். தெரியாது, அறியாமை. அவர்கள் சுருட்டவில்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஒரு சிறியதொரு பகுதி. என் அன்புக்குரிய தப்லீக் சகோதரர்களே, நான் உங்களை அன்போடு விழிக்கிறேன், பரிதாப கண் கொண்டு பார்க்கிறேன். நலவு என்று கருதி உங்களின் பணத்தை செலவழிக்கிறீர்கள். நீங்கள் போகின்ற வழி அது உண்மையாக குர்ஆனுடைய பாதை அல்ல, குர்ஆனுடைய பாதை என்று எண்ணுகின்றீர்கள். ஒன்றை, ஒரு பெரும் பகுதியை விட்டுவிட்டு ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டீர்கள். எடுத்துக்கொண்ட சிறு பகுதியிலும் உண்மைக்குள் போய் அங்கு கலந்து விட்டது. சிந்தித்து செயலாற்றுங்கள். சிந்தனைக்காக சொல்கிறேன். எத்தி வைப்பது கடமை. எத்தி வைத்தால் பொறுப்பு முடிந்து விடுகிறது. எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அது உங்களோடு உள்ளது. ஆத்திரப்பட்டு பழி வாங்குவதற்காக பேசுவதல்ல, கவலையோடும் ஆதங்கத்தோடு நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இது பேசுவது. குர்ஆன் சுன்னாவினுடைய நடைமுறைகள் தெளிவாக உங்களுக்கு முன்வைக்கப்படவில்லை. தெளிவாக்கப்பட்ட விடயங்கள் திரை போடப்பட்டு உங்களுக்கு மூடுதலாக சொல்லப்பட்டது. திரை நீக்கப்பட்டால் தெளிவு வருவீர்கள் என்பதற்காக தெளிவாக இங்கே முன்வைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி சமுதாயத்திலே நூற்றுக்கணக்கான அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், நன்மையான காரியம். அதே நேரம் அதே வேளை அவன் பாவங்கள் செய்தான், நன்மைகள் அழித்து விடக்கூடாது. அதனால் பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும். இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வசியத்தின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விடயம் கிடைத்தாலும் அதை எத்தி வையுங்கள் என்றார்கள். எனவே குர்ஆன், அதை இறைவன் எங்களுக்கு நேர்வழிக்காக இறக்கி வைத்தார். அந்த குர்ஆனை படிப்பது ஒவ்வொருவரின் கடமை, அந்த குர்ஆனை போதிப்பது ஒவ்வொருவரின் கடமை. குர்ஆனை இந்த ஜமாஅத்திலே போதிப்பது கிடையாது. வெறுமனே 10 சூரத்துகளை வாசிப்பார்கள். குர்ஆனுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக ஆராயப்படுவதில்லை. குர்ஆனுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக பேசப்படுவதில்லை. குர்ஆனுடைய விளக்கங்கள் அங்கே விரிவாக அலசப்படுவதில்லை. இறைவன் விளங்குவதற்கு கஷ்டமானதாக அதை ஆக்கவில்லை, விளங்குவதற்கு மிக இலேசாக ஆக்கியிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் கேட்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை விளங்குவதற்கு மிக லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம், யாராவது சிந்தித்து பார்க்கிறான் கேட்கிறான். அதில் உங்களுக்கு விளக்கம் இல்லையா? விளங்குவதற்காக அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான், விளங்கப்படுத்துவதற்காக. அந்த தூதர் அழகான முறையில் விளங்கப்படுத்தியிருக்கிறார். அந்த தூதருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. இதனால் முழு உம்மத்துக்கும் நேர்வழிக்காக ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று தெளிவான வேதம் என்று சொல்கிறார். அந்த தெளிவான வேதத்தில் முழு உம்மத்துக்கு நேர்வழிக்காக அந்த தெளிவான வேதம், அது அதனுடைய வசனங்கள் எடுத்து அங்கே படிக்கப்படுவதில்லை. அந்த வசனங்கள், அதனுடைய கருத்துகள் ஆராயப்படுவதில்லை. கேட்டால் என்ன சொல்வார்கள்? அது குர்ஆன் விளங்க முடியாது, ஒரு சாரார் மட்டும்தான் விளங்கலாம், எல்லோரும் விளங்க முடியாது. விளங்காத பொருளாகவே அவர்களால் சித்தரிக்கப்பட்டு கடைசியாக குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, காபிர்கள் விளங்கினார்கள் அந்த குர்ஆனை. அபூஜஹலுக்கு சொல்லப்பட்டது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அபூ சுஃபியான் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் விளங்க மாட்டான் என்று சொன்னால் அவன் குர்ஆனை நிராகரிப்பவனாகத்தான் அவனை கருதுவான். ஏன்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்,
அம்மாலா குலூபின் அக்பாலுஹா, இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க கூடாதா? இவர் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார். அது காவிரிகள் பூட்டு போடப்பட்டவர்கள் அதை சிந்திக்காமல் இருந்தார்கள். சிந்தித்தவர்களுடைய உள்ளங்கள் திறந்தது. எனவே விளங்குவதற்கு இலசாராக்கப்பட்ட இந்த குர்ஆன் அங்கு தப்லீகிலே படிக்கப்படுவதில்லை, வாசிக்கப்படுவதில்லை, அது மொழிபெயர்ப்பு பார்க்கப்படுவதில்லை, அதற்குரிய வியாக்கியானம் செய்யப்படுவதில்லை. மாறாக அவருடைய தலீம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் கொண்டு வரக்கூடிய தலைப்புகளுக்கு நேர்பாடாக சில வசனங்கள் எழுதப்பட்டு அவர்கள் விளங்குகின்ற விதத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கும். அந்த குர்ஆனுடைய விளக்கத்திற்கு அவர்கள் சில வைபான ஹதீஸ்களை, ஆதாரமற்ற ஹதீஸ்களை, சில நேரம் ஆதாரமான ஹதீஸ்களை, இன்னும் பல சம்பவங்களை எல்லாம் அங்கே நிரப்பி இருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். அவைகளை அங்கே வாசிக்கப்படுகிறது, அவைகள் நம்பப்படுகிறது, அதை நம்புகிறார்கள். இது ஆதாரபூர்வமானதா, ஆதாரபூர்வமற்றதா, குர்ஆனை இப்படித்தான் விளங்குவதில்லையா என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே விடப்படுகிறது. எனவேதான் நாங்கள் இதற்கு பின் சற்று சிந்தனையோடு நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, சிந்தனையோடு நான் பேசப்படுகின்ற விடயங்கள் நியாயம் இருக்கிறார் என்று சிந்தனையோடு கேளுங்கள். கேட்டுவிட்டு இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்கள். முழு மனித சமுதாயத்திற்கு முழு வழிகாட்டியாக வந்த மார்க்கம், முழு நபிமார்கள் மூலமாக ஒரு பிரச்சாரம் இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு முறை காட்டப்பட்டு வந்திருக்கிற போது அந்த நபிமாருடைய முறைக்கு மாற்றமாக எதற்கு முக்கியத்துவம் முதல் கொடுக்க வேண்டும், பின்னர் எதை பற்றி பேச வேண்டும், பாவங்களை எப்படி தடுக்க வேண்டும், நன்மைகளை எப்படி தடுக்க வேண்டும், எப்படி தடுத்திருக்கார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி தஅவா செஞ்சிருக்கார் என்ற அனைத்து முறைகளும் சொல்லப்பட்டிருக்க அவைகளை ஆராய்ந்து படித்து தஅவா செய்யாமல் கண்மூடித்தனமாக நாங்கள் செய்கிற போது நாங்கள் போகின்ற வழி அது நரகத்திற்கு இட்டு சென்றிடலாம். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். எனவேதான் நாங்கள் உண்மைக்குண்மையாக இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தால், சுவனத்து வழிதானங்களின் வாழ்க்கை நோக்க வேண்டியிருந்தால் இதை சற்று சிந்தனைக்கு சீர்தூக்கி பார்த்து எடுத்து நீங்கள் நேரான வழியை குர்ஆன் சுன்னாவிலே தேடி அந்த அடிப்படையிலே நடந்து வெற்றி பெறுங்கள் என்று கேட்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.